திருச்சி மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன், இப்ப கல்லூரியில் ஓணம் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது? மாணவிகள் எப்படி கொண்டாடி வருகிறார்கள்? கண்டிப்பா பூர்ணிமா. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கல்லூரியில மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு உற்சாகமாக மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மாணவிகளும் ஒன்று கூடி தற்பொழுது ஓணம் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். அதாவது ஓணம் பண்டிகை என்பது மாவலி மன்னன் கேரள திருநாட்டிற்கு வரும் நாள் தான் ஓணம் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. மலையாள ஆண்டின் சிங்க மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரையிலான 10 நாட்கள் இந்த விழா வெகு உற்சாகமாக கேரளாவில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் இறுதி நாளான திருவோணம் பெருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது. அது சமயம் அனைவரும் மாவலி மன்னனை வரவேற்கும் விதமாக தங்களது இல்லங்களிலும் தங்கள் பகுதிகளிலும் அஸ்தப்பு கோலமிட்டு வரவேற்று நடமாடி மகிழ்வர். அந்த வகையில திருச்சி மாநகரில் பல்வேறு தனியார் கல்லூரிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒன்றாக இங்கு பயின்று வருகின்றனர். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக திருச்சி சத்திரம் இருந்து பகுதியில் உள்ள இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் இன்று ஓணம் பண்டிகை வெகு உற்சாகம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஓணம் பண்டிகையை மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ கல்லூரி மாணவிகள் இணைந்து அத்தப்பு கோலமிட்டும் கேரள பாரம்பரியத்தின்படி அவர்களுடைய கேரள உடை அணிந்தும் உற்சாகமாக நடனமாடி கொண்டாடி வரும் நிலையில இந்த ஓணம் பண்டிகை கல்லூரி இயக்குனர் அபர்ணா மற்றும் கல்லூரி முதல்வர் கதிலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு கேட்டு தொடங்கி வைத்து தற்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கல்லூரி மாணவிகள் தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பல்வேறு வகையான வண்ண வண்ண அத்தப்பு கோலங்களை வரைந்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேரள மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து இந்த ஆட்டம் பாட்டத்துடன் தற்பொழுது வெகு உற்சாகமாக இந்த ஓணம் பண்டிகையை திருச்சியில் கொண்டாடி வருகின்றனர். சொல்லுமா. ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.